வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்னைக்கு நாம சாக்கோ சிப்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தான், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எந்த பிராண்ட் சாக்லேட்டாகவும் இருக்கலாம், டைரி மில்க் அந்த மாதிரியான எந்த சாக்லேட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் கவர் இல்லாட்டினா இந்த மாதிரியான கோன் மாதிரி செஞ்சுட்டு அதில் அந்த சாக்லேட்டை போட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர் மாதிரி விரிச்சுட்டு இதில் ஒரு டாட்டாக வச்சுட்டு வாங்க. டாட்டாக வைக்கும்போது லைட்டாக இழுத்த மாதிரியே வைக்கணும். அப்போ தான் ஒரிஜினல் சாக்கோ சிப்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, கீழே ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி சும்மா அந்த பேப்பர் ஆட்டினால கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறக்கு அதே கடையில் வாங்கின சாக்கோ சிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். இனி பிஸ்கெட் கப் கேக்ஸ்க்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.